ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் அதாவது கோயிலுக்கு போன பொண்ணை பிடிச்சிட்டு ரகலை பண்ணுறானுங்க. டேய் சகலை, நம்ம ரகலை பண்ணுவோமாடான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ரகலை பண்ணிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து தாலி கட்ட போகிறேன், நான் கட்ட போகிறேன், நான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்றாங்க. அந்த பொண்ணால் வாய் விட்டு கூட கத்த முடியலங்க. கடைசியில் ஒடியாந்தது யார்? நம்ம பூசாரி. வேணாப்பா, பிரச்சனை பண்ணாதப்பா, சொன்னால் கேளுப்பானா கேட்குறாங்களா? நாட்டில் நல்லது சொல்கிறதுக்குனே 2 பேர் இருக்காங்க, ஆனால் அதை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஆறுமுகம் அங்கே ஒரு பக்கத்து காரை நிப்பாட்டிட்டு விறுவிறுப்பாக அருவாவை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. சீக்கிரம் ஓடுப்பான்னு ஐயர் ஒரு பக்கம் ஓடியாராரு. ஐயரும் ஓடியார ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து பார்த்தா வேற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ். என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணம் விட்டாங்க பாரு. பல்லவியை ஒரு அரை அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு? அதாவது தாலி ஒத்த கை வச்சுக்கிட்டு தாலியாக கட்டப்போற அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டு விட்டாங்க பாரு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, ஏன் சகலையே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவரும் விட்டாங்க பாரு. மாற்றி இவங்க அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களை அடிக்க போனவங்களை பிடிச்சது யாரு? எஸ்பி சாரு. கடைசியில் முறுக்குன்னு முறுக்கி விட்டு 2 பேத்தையும் உள்ள ஜீப்பில் ஏற்றுங்கடா அப்படின்ட்டாங்க. யாருக்கிட்ட உரண்டை இருக்கிற? ஏன் பல்லவிக்கிட்டயா அப்படின்றாங்க. உன்னோட எக்ஸா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாராமா. யாரு? நம்ம ஆறுமுகம் தாங்க. தம்பி ஒரு பக்கம் காதலில் விழுந்துட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அட்லாக்கும் மட்லேரியா அப்படிங்கிறாங்க. யாரடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிந்து தாங்க. அதாவது டாக்டர் மேலே பைத்தியமாக சுற்றுறாங்க. இங்கே வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணி கத்துனவர் கடைசியில் அம்மா வரவும் கபோர்டுக்குள்ளே வச்சு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவை சமாளிக்க முடியாமல் சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே இவங்க பட்ட பாடு இருக்கோ யோயோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சிந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.